அனைவருக்கும் வணக்கம். அருமையான ரிங்கு முறுக்கு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் தேவையான அளவுக்கு ஒரு கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். மாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும். மிதமான சூடு இருக்கும்போது அரை ஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு சோடா உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு நான் எடுத்துக்கிறேன். ஒரு சிலவங்க வந்து கருப்பு எள்ளு போட்டுப்பாங்க, என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியை வந்து ரொம்ப கொதிக்க வச்சு எடுத்துக்கக்கூடாதுங்க. மீடியமான சூட்டில் இப்போ அரிசி மாவை கலந்துடலாம். மாவை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம கையில் பெசிற அளவுக்கு மிதமான சூடு இருக்கணுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ சப்பாத்தி கட்டையில் மாவு வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உருட்டி உருட்டி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ பிசைஞ்சு விட்ட மாவை 2 துண்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து தேவையான அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். நான் வந்து மீடியமான சைஸில் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு ரிங்கு முறுக்கை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. திக்காக வேணும்னா திக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெலிசாக வேணும்னாலும் நீங்கள் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவுலேயுமே இந்த மாதிரி நம்ம உருட்டி மீடியமான சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையான ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போது எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம உருட்டி கட் பண்ணி எடுத்து வச்ச ரிங்கு முறுக்கை எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயில் எடுத்து போட்டுட்ட பிறகு நல்லா வெந்து வரணுங்க. ஒரு 1/4 ஹவருக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம அரை வேக்காடாக எடுத்துட்டோன்னா சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு இருக்காது, சாப்பிடவும் பிடிக்காதுங்க. அதனால் உள்ளேயும் நல்லா வெந்து வரணும், 2 பக்கமும் நல்லா வெந்து வரணுங்க. அப்போ தான் சாப்பிடும் போது சுவையாகவும் இருக்கும், மொறுமொறுனும் இருக்குங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற மாவு எல்லாமே இதேமாரி நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு சிலவங்க வந்து கலருக்கோசரம் வந்து கேசரி பவுடரை சேர்த்துப்பாங்க. நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் கலருக்கோசரம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேசரி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா முறுக்குமே சுட்டு எடுத்துக்கிட்டேன். சுட்ட முறுக்கை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக வெந்து வந்திருக்கு. நம்ம போடும்போதே எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். எண்ணெயும் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையான ரிங்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.